Hello everyone, welcome to Cloud Ocean. This is Victor. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா VPC Virtual Private Cloud அதில் இருக்கிற another important component that is called VPC peering. ஸோ இதுக்கு முந்தைய சில வீடியோக்களில் தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த VPC அப்படிங்கிற ஒரு சர்வீஸில் இருக்கிற ஒவ்வொரு காம்போனண்ட்டாக நம்ம வந்து வித் ப்ராக்டிக்கலோட நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முந்தைய வீடியோக்களை நீங்கள் ஒருவேளை பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலில் போயிட்டு ஸோ விபிசியில் பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் ஸோ விபிசியில் இருக்க ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் நான் டீட்டெயில்டாக வித் ப்ராக்டிக்கலோட எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ அதோட கண்டினியூஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து விபிசி பியரிங் அப்படின்னா என்ன, எதுக்காக விபிசி பியரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அண்ட் அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தியரிட்டிக்கல், தென் ஐ வில் டூ த ப்ராக்டிக்கல் செஷன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு வந்து விபிசி பியரிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த விபிசினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீகேப் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஓகே, மேபி சில பேர் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் டைரெக்டாக இதிலேருந்து பார்க்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டு ரீகேப். ஓகே, ஸோ இப்போ விபிசினா என்ன, எதுக்கு விபிசிங்கிற ஒரு கான்செப்ட் க்ளவுடில் மெயினாக ஏடபிள்யூஎஸில் விபிசிங்கிற கான்செப்ட் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன் ஷார்ட். ஓகே, அஸ்யூம் பண்ணிக்கோங்க உங்கள் கம்பெனியில் ஒரு டெவலப்பர் இருக்கிறாங்க. அந்த டெவலப்பர் வந்து அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு கோடு எழுதுகிறாங்க அண்ட் அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அந்த கோடிங் பார்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நவ் ஹி வாண்ட்ஸ் டு டிப்ளாய் த அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ கோடிங்லாம் எல்லாம் அந்த அப்ளிகேஷனுக்குலாம் கோட்லாம் எழுதி முடிச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த டெவலப்பர் வந்து அந்த கோடை வந்து ஹி வாண்ட்ஸ் டு டிப்ளாய் அண்ட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறதுக்கு அந்த டெவலப்பருக்கு ஹீ நீட் அ சர்வர். ஓகே, ஸோ சர்வர்னா இப்போ பிஃபோர் கிளவுட் என்ன இருந்துச்சுன்னா ட்ரெடிஷ்னல் வே ஆன் ப்ரிமிசஸ் இருந்துச்சு, டேட்டா சென்டர்ஸ். இந்த டேட்டா சென்டரில் வந்து இப்போ ஒரு டெவலப்பருக்கு ஒரு சர்வர் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே ஒரு சர்வர், அதாவது இந்த ஹார்ட்வேர் ரேக்கில் அந்த சர்வர் எல்லாம் வாங்கி வைப்பாங்க அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த சர்வரை வாங்கி வச்சு அதுக்கு வந்து சர்வர் கான்ஃபிகர் பண்ணுவாங்க, நெட்வொர்க்கிங் கான்ஃபிகர் பண்ணுவாங்க, ரவுட்டிங், சுவிட்சிங், தென் டேட்டா பேஸ் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நிறைய மேனுவல் ஒர்க் நிறைய இருக்குது, மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்கேலிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஸ்கேலிங் வந்து இம்மிடியட்டாக இதில் நடக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில். அண்ட் இதெல்லாம் அவங்க ஓனாக பை பண்ணணும் இந்த ஹார்ட்வேர்லாம். அதுக்கு காஸ்ட்டு ஓவர் காஸ்ட் ஆகும் அண்டு டைம் கன்சியூம் ஆகும் அண்டு மேனேஜ்மெண்ட் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்டு இட் ஹேஸ் அ லிமிட்டட் ஸ்கேலபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண தான் மார்க்கெட்டில் வந்து க்ளவுட் டெக்னாலஜி அது வந்து வந்துச்சு. இந்த க்ளவுட் டெக்னாலஜி ஆன் ப்ரிமிசஸில் கம்பெனிஸ்லாம் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிச்சோ இது எல்லாமே க்ளவுட் டெக்னாலஜி வந்து சால்வ் பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ப்ரிமிசஸில் அந்த கம்பெனி தான் ஓனாக வந்து ஹார்ட்வேர்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். பட் க்ளவுடில் அந்த பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு ஒர்க்கே இல்லை இங்கே. ஸோ க்ளவுட் ப்ரொவைடர் தே ஹாவ் தேர் ஓன் டேட்டா சென்டர். நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம், ஒரு ரெண்டல் பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பே அஸ் யூ கோ, அதாவது எவ்வளோ மணி நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அத்தனை மணி நேரத்துக்கு மட்டும் நம்ம வந்து பில் பே பண்ணால் போதும். நம்ம வந்து ஓனாக ஹார்ட்வேர் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்மளோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் இல்லை. வி கேன் ஃபோக்கஸ் ஃபுல்லி இன் த பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் க்ரோத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இன் த க்ளவுட். ஓகே, இப்போ இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி, நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணுறீங்க க்ளவுடுக்குள்ளே. ஓகே, இப்போ நீங்கள் மட்டும் ஒரு தனி கம்பெனி அந்த க்ளவுடில் இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, பட் க்ளவுடில் வந்து
multiple customers they will come and they will host their infrastructure. அப்படிதானே? அப்போ இந்த மல்டிபிள் கஸ்டமர்ஸ்னு வரும்போது இப்போ நீங்களும் பே பண்றீங்க, அவங்களும் பே பண்றாங்க. நீங்களும் சொல்லலாம் ஐ நீட் சம் த ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் ஆஃப் ஐபி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கலீங்க. அனதர் கஸ்டமரும் சொல்லலாம் நானும் தான் பே பண்ணுறேன், அப்போ எனக்கும் ஐ நீட் த சேம் ஐபி ரேஞ்ச் அப்படின்னு அவங்களும் டிமாண்ட் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃப்ளிக்ட். கஸ்டமர் ஏயும் சேம் ஐபி ரேஞ்ச் டிமாண்ட் பண்ணலாம், கஸ்டமர் பியும் அதே சேம் ஐபி ரேஞ்ச் வந்து டிமாண்ட் பண்ணலாம் இல்லையா? ஓகே. ரெண்டாவது, இப்போ கஸ்டமர் ஏ நீங்கள் இருக்கிறீங்க, கஸ்டமர் பி சிடின்னு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. இப்போ உங்களோட டேட்டா நீங்கள் க்ளவுடில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது ஸோ வேர் இஸ் த செக்யூரிட்டி? ஸோ மற்ற கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஓகே. ஸோ வேர் இஸ் த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஓகே. அண்ட் என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தனியாக ஐசோலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி? இப்படிங்கிற மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 ஒரு கொஸ்டின் இருக்கலாம் க்ளவுடில் போகும்போது. ஓகே. ஸோ அதுக்கு வந்து சொல்யூஷனாக தான் க்ளவுடில் என்ன ஒரு கான்செப்ட், என்ன ஒரு சர்வீஸ் ஏடபிள்யூஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா விபிசி, விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். ஸோ இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் இது வந்து நான் சொல்லல ஒரு 3 கொஸ்டின். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது ப்ராப்ளமில் ஐபி கான்ஃப்ளிக்ட், டேட்டா லீக்கேஜ் ரிஸ்க், நோ ஐசோலேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் விபிசி, விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியாக ஒரு ஓன் ப்ரைவேட் நெட்வொர்க்கை AWS அந்த கிளவுடுக்குள்ளே கிரியேட் பண்ணுது. ஓகே. ஸோ விபிசி is your own private network inside AWS cloud. Okay, like VPC is a virtual network இல்லனா ஒரு virtual data center inside AWS for the dedicated for one client, one particular client க்கு மட்டும் it will act as a virtual data center. Okay, so VPC is a logically isolated network in AWS where you can launch your resources securely. ஸோ இந்த விபிசிக்கு உள்ள இன்சைட் திஸ் விபிசி ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்குள்ள ரிசோர்ஸஸ், அவங்களுக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் தே கேன் ஸ்டோர் தேர் டேட்டா செக்யூர்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏ, கஸ்டமர் பி 2 கஸ்டமர் இருந்தாலும் ஒருத்தங்க இன்னொருத்தங்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ தேர் ரிசோர்ஸஸ், தேர் அப்ளிகேஷன், தேர் டேட்டா தட் வில் பி இன் செக்யூர். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ கெட் கம்ப்ளீட் ஐசோலேஷன். ஓகே. அண்ட் யூ டிஃபைன் யுவர் ஓன் ஐபி ரேஞ்ச். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கஸ்டமர் ஏ வந்து ஒரு ஐபி டிமாண்ட் பண்ணலாம், கஸ்டமர் பியும் அதே சேம் ஐபி டிமாண்ட் பண்ணலாம். அப்போ கிளவுட் ப்ரொவைடர் தே ஷுட் ப்ரொவைட், ரைட்? ஓகே. ஸோ இது வந்து விபிசியில் சால்வ் ஆகுது. போத் கஸ்டமர் தே கேன் ஹாவ் த சேம் ஐபி ரேஞ்சஸ். பட் அதில் வந்து லேட்டராக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து விபிசி வந்து ஒரு சொல்யூஷனாக அமைஞ்சிட்டு, ஓகேவா? இது இப்படி தான் இருக்கும். ஓகே. கஸ்டமர் ஏ இருக்காங்க, கஸ்டமர் பி இருக்கிறாங்க, கஸ்டமர் சி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏக்கு பார்த்தீங்கன்னா they have the IP range 10.0.0/16 இந்த ரேஞ்சில் இருக்குது. கஸ்டமர் பிக்கு பார்த்தீங்கன்னா 10.1.0.0/16 ரேஞ்சில் இருக்குது. கஸ்டமர் சிக்கு பார்த்தீங்கன்னா 10.2.0.0/16. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வேறு வேறு ஐபி ரேஞ்ச் கொடுத்துருக்குறோம். ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் ஏ தே கிரியேட்டட் அ விபிசி வித் திஸ் ஐபி ரேஞ்ச். அவங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் அ public subnet and private subnet. அதுக்குள்ள they will launch their resources same like customer B. So they have a VPC with 10.1.0.0/16 CIDR range. Inside that they will have public subnet and private subnet. அதுக்குள்ள அவங்க resource launch பண்ணிக்குவாங்க same like customer C. Okay. So நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், can customer A, B, C have same IP ranges? Yes, they can have. Okay. Each customer is in their own isolated VPC. So they can use the same IP range, like for example the same IP range 10.0.0.0/16. So இதே IP range வந்து கஸ்டமர் B and C எனக்கும் இதே தான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க
they can use it. Okay, but இந்த மூணு கஸ்டமரும் ஓகே சேம் ஐபி ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எங்க எப்போ ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமர் ஏயும் கஸ்டமர் பியும் ஓகே, இல்லைன்னா இந்த விபிசி ஏ விபிசி பி இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வந்து கனெக்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த ரெண்டுக்கும் நடுவில் கனெக்டிவிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறப்போ when we try to implement the connectivity, so for example நம்ம வந்து பியரிங் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து இது ஒர்க் ஆகாது. ஏன்னா பியரிங் கனெக்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு the source IP and destination IP, அதாவது source account and destination account, the IP range that should not be same. Okay, same like for the transit gateway நம்ம enable பண்ணும்போது ரெண்டுக்கும் சேம் ஐபி இருக்கக்கூடாது. விபிஎன் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இந்த ரெண்டுக்கும் சேம் ஐபி இருக்கக்கூடாது, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஸோ இஃப் யூ ஹாவ் அ சேம் ஐபி ரேஞ்ச் கஸ்டமர் ஏ கஸ்டமர் பி மீன்ஸ் ஏடபிள்யூஎஸ் த விபிசி ஏ விபிசி பி ரெண்டுக்கும் ரெண்டுமே சேம் ஐபி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஸோ இந்த கனெக்டிவிட்டிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது யூ வில் ஃபேஸ் த இஷ்யூ, நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ தட் ஃபியூச்சரை நம்ம கன்சிடர் பண்ணி இன்கேஸ் நமக்கு வந்து ஃபியூச்சரில் இந்த விபிசி மல்டிபிள் விபிசிக்குள்ளே கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ரெக்யர்மெண்ட் வரலாம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி தான் ஃபார் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுவோம்னா we will assign different IP ranges. For example, so as per this, so customer A க்கு வந்து 10.0.0.0/16 range, customer B க்கு 10.1.0.0/16 range, customer C க்கு 10.2.0.0/16 range. இந்த மாதிரி different IP ranges we will assign. But assign பண்ண முடியுமானா yes we can. But assign பண்ணனா அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது we will face this problem. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கஸ்டமரை வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமரை வந்து விபிசி கிரியேட் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள சப்நெட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு விபிசிக்குள்ள ஒரு they will have a public subnet and they will have a private subnet. Okay, the public subnet எல்லாம் they can directly connect from the outside from the internet. Okay வா, and the private subnet instance எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா outside அந்த இன்டர்நெட்ல இருந்து கனெக்ட் பண்ண முடியாது, from the பப்ளிக் சப்நெட் மூலமாக தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். இந்த பப்ளிக் சப்நெட்டில் இருக்கிற EC2க்கு பேர் பாஸ்டியன் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரிலேட்டடாக டீட்டெயில்டாக நான் வந்து என்னோட சேனல் ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட் அ பாஸ்டியன் ஹோஸ்ட் விண்டோஸ் பேஸ்ட் அண்ட் லினக்ஸ் பேஸ்ட் போத் நான் வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி வித் ப்ராக்டிக்கலோட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இப்போ போய் பாருங்கள், உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் விபிசிங்கிறது ஒரு ஐசோலேட்டட் நெட்வொர்க். ஒரு விபிசியில் இருக்கிற ரிசோர்ஸஸ் இன்னொரு விபிசியில் இருக்கிற ரிசோர்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த ரியல் வேர்ல்டு சினாரியோஸ் இதில் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் அந்த கம்பெனிக்காக வி ஹாவ் அ AWS அக்கௌண்ட். ஓகே, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சம் அப்ளிகேஷன்ஸ் that running. Okay, for example it's a HR team related application, HR application. அவங்களுக்காக அந்த அப்ளிகேஷனுக்காக we created a separate VPC. Okay, and some other finance database also running, அதுக்காக we created a separate VPC. இப்போ HR application வந்து VPC A ல ரன் ஆகுது, finance database பார்த்தீங்கன்னா VPC B ல ரன் ஆகுது. இப்போ இந்த HR application வந்து அது வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து ஆக்சஸ் பண்ண விரும்புது. ஓகே, தட் ஷுட் ஆக்சஸ் த டேட்டாபேஸ். ஓகே, இப்போ ஆக்சஸ் பண்ணணும்னா விபிசி ஏ அண்ட் விபிசி பி இந்த ரெண்டுக்கும் இடையில கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். அப்போதான் HR அப்ளிகேஷன் வந்து ஃபினான்ஸ் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் எஸ்டாப்ளிஷிங் த கனெக்டிவிட்டி, வித்தவுட் இம்ப்ளிமெண்டிங் த கனெக்டிவிட்டி, இந்த அப்ளிகேஷன் வந்து டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ to implement this connectivity between the VPC A and the VPC B, now the VPC peering comes to the picture. So VPC peering எதுக்காக அப்படின்னா ரெண்டு isolated network, two different isolated VPC
அதுக்கு நடுவில் கனெக்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் விபிசி பியரிங் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு விபிசி பியரிங் என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ரெண்டாவது ஒரு சினாரியோ பாருங்கள். இப்போ ஒரு கம்பெனிலே பார்த்தீங்கன்னா we will have a multiple environment. dev environment சொல்லுவோம், develop means testing environment, ஓகே UATன்னு சொல்லலாம், தென் ஸ்டேஜிங் environment, தென் ப்ரொடக்ஷன் environment. இந்த மாதிரி மல்டிபிள் environments we will have. ஃபார் எக்ஸாம்பிள் டெவ், டெஸ்ட், ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு 3 என்விரான்மெண்ட் இருக்குன்னு வைங்களேன். ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் தனித்தனி விபிசி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ டெவ் என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் ஈச் அதர், அதாவது ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டியோட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் அப்படின்னா we should implement the VPC peering. Through that only we can enable the connectivity between these 3 VPC, different VPCs. ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்னொரு சினாரியோ கிராஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஒரு கம்பெனிக்கு இருக்குது, அந்த கம்பெனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா they have a 2 AWS அக்கௌண்ட், 2 different AWS அக்கௌண்ட். அப்போ 2 டிஃப்ரெண்ட் AWS அக்கௌண்ட் இருக்கும்போது 2 டிஃப்ரெண்ட் விபிசி இருக்கும். இந்த 2 அக்கௌண்ட்டுக்கு நடுவில் they want to make a connectivity அப்படின்னா அங்கேயும் வந்து என்ன வருதுன்னா விபிசி பியரிங். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக விபிசி வந்து cannot communicate with each other. ஓகே, பட் விபிசி பியரிங் எனேபிள் பண்ணால் the 2 different VPC that can communicate. ஓகே, இப்போ இந்த இது வித்தவுட் விபிசி பியரிங் அது எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஸோ இப்போ 2 டிஃப்ரெண்ட் விபிசி இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு மேக் அ கனெக்ட், ஓகே, ஓவர் த இன்டர்நெட் நம்ம கனெக்ட் பண்ணலாமா பப்ளிக் இன்டர்நெட்டில்? அப்படி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? டிராஃபிக் வந்து பப்ளிக் இன்டர்நெட் மூலமாக என்ன ஆகும்? ரவுட் ஆகும். அப்படிங்கிறப்போ அதில் வந்து என்ன இருக்குது? செக்யூரிட்டி ரிஸ்க் நிறைய இருக்குது அண்ட் லேட்டன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். And it's very difficult to configure the complex design and ரொம்ப காஸ்ட்லி, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும் கம்பேர்ட் டு திஸ் விபிசி பியரிங். பட் விபிசி பியரிங் என்னன்னா இட் இஸ் a very secure private connectivity, not a public connectivity. It is a private connectivity from one VPC to another VPC using the AWS internal network, not the external network. It is using the VPC peering is using AWS internal network. So it is a private communication and low latency, high security, and it is easy to set up. So how to set up, I will show you in this demo. Okay, so VPC peering is a solution to implement the connectivity between two separate two different VPCs. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா VPC peering is a private connection between two VPCs using a AWS internal network. Or VPC peering allows two isolated VPCs to behave like they are in the same network. Okay, so VPC peering implement பண்ணதுக்கு அப்புறம் 2 different VPC வந்து same networkல இருக்கிற மாதிரி it will behave. Okay, and how it works we can see. So for example, assume we have a VPC A, VPC B. So we will enable the VPC peering between that. எக்ஸாம்பிள் ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறோன்னா, ஒரு 2 வீடு இருக்குன்னு வைங்க. 2 வீட்டுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, ஸோ we can go by using the public road. ஓகே, பொதுவாக இருக்கிற பப்ளிக் ரோடு வழியாக போகலாம். தட் இஸ் இன்டர்நெட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதுவே என்ன பண்ணலாம், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு டைரெக்டாக நம்ம வந்து ப்ரைவேட்டாக ஒரு ரோடு போடுவோம். we are not using the public road. நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் டைரெக்டாக ஒரு ப்ரைவேட் ரோடு இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் பிரிட்ஜ் மாதிரி கட்டிடுறோம். அது வந்து ஒன்லி நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த வீட்டு ஆட்களும் அந்த வீட்டு ஆட்களும், அவ்வளோதான். வேற யாரும் பொதுமக்கள் யாரும் உள்ளே வர முடியாது. ஸோ இட்ஸ் அ ப்ரைவேட் ரோட். ஓகே, ப்ரைவேட் லிங்க், தட் இஸ் கால்டு விபிசி பியரிங். ஓகே ஓகே இப்போ இந்த விபிசி பியரிங் இதை யூஸ் பண்ணுறது போது சில வி ஷுட் ஃபாலோ சம் கண்டிஷன்ஸ். இந்த விபிசி பியரிங்கில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன், விபிசி ஏ, விபிசி பி, 2 விபிசி இருக்குது. இந்த 2 விபிசிக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் விபிசி ஏ தான் சோர்ஸ் விபிசி, விபிசி பி தான் டெஸ்டினேஷன் விபிசின்னு வச்சுக்கலாம். இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் விபிசி ரெண்டுக்குள்ள ஐபி வந்து சேமாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ விபிசிஸ் தட் ஆர் பியர்ட் cannot have the same
IP range. Okay, so the same IP range இருந்துச்சுன்னா VPC peering not allowed. When it is allowed, both should have a different IP range. For example, the VPC A வந்து 10.0.0.0/16, VPC B 10.1.0.0/16. ஓகே, அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபிசி பியரிங் அப்படிங்கிறது இட்ஸ் நான் டிரான்சிட்டிவ். நான் டிரான்சிட்டிவ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கோங்க, வி ஹாவ் 3 விபிசி ஏபிசி. இப்போ வந்து நம்ம வந்து கனெக்டிவிட்டி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம்னா விபிசி ஏலேருந்து பிக்கு பியரிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அப்படின்னா ஏ அண்ட் பி இந்த ரெண்டும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம், பிக்கும் சிக்கும் நடுவில் பியரிங் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அப்போனா பி அண்ட் சி இந்த ரெண்டும் வந்து கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கனெக்டிவிட்டி ஏ டு பி அண்ட் பி டு சி இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால இப்போ ஏயும் சியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்டிவிட்டி ஆயிரும் அப்படின்னு நினச்சோம்னா ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் நான் டிரான்சிட்டிவ். ஓகே, இப்போ ஏக்கும் சிக்கும் உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி எனபிள் பண்ணணும்னா நம்ம வந்து செப்பரேட்டாக ஏக்கும் பிக்கும் என்ன பண்ணணும், பியரிங் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசைனில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து சி கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் ஒன் மோர் கண்டிஷன் வந்து பியரிங் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரவுட் டேபிளில் போயிட்டு நம்ம மேனுவலை ஆட் பண்ணணும். ஓகே ஓகே இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா பியரிங் வந்து நம்ம வந்து சேம் அக்கௌண்ட்டில் ஒரே ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற சேம் ரீஜியனில் இருக்கிற விபிசியில் நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் விபிசியில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மல்டி ரீஜியன், ஓகே, வேறு வேறு ரீஜியனில் இருக்கிற விபிசிஸ் கூட நம்ம வந்து கனெக்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கு கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா we have a region 1, இதில் வந்து region 2, so we can implement the connectivity like this. ஸோ இதில் பாருங்கள் விபிசி 1க்கும் 2க்கும் நடுவில் implemented the peering, அதே மாதிரி 1க்கும் 3க்கும் நடுவில் விபிசி பியரிங், அதே மாதிரி 2க்கும் 3க்கும் நடுவில் விபிசி பியரிங். now all VPCs that will communicate with each other. Okay, this is how we should configure. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரவுட் டேபிளில் நம்ம வந்து விபிசி பியரிங் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும் ரூல் அப்படின்ட்டு, அதுதான் இது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் விபிசி 1 விபிசி 2 இதில் பாருங்கள் விபிசி 1ஓட ஐபி 10.0.0.0/16. ஸோ இதுதான் சோர்ஸ். இந்த சோர்ஸை வந்து டெஸ்டினேஷனில் இருக்க ரவுட் டேபிளில் வந்து அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி டெஸ்டினேஷனோட ஐபி சோர்ஸில் வந்து அப்டேட் பண்ணணும். இது எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ லைவாக காமிப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணி. ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ரைட் நவ். ஸோ வி வில் ஹாவ் அ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட். ஓகே, நம்மளுக்கு ஏற்கனவே ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு கிரியேட் 2 டிஃப்ரெண்ட் விபிசி. ஓகே, அதில் வந்து 2 பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம். 2 சப்நெட்லையும் மீன்ஸ் 2 விபிசி அண்டர்லையும் ஒவ்வொரு EC2 சர்வர் லான்ச் பண்ண போகிறோம். தென் யூசிங் த விபிசி பியரிங் we will try to validate how the EC2 servers from both the VPCs connecting with each other, connectivity எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் see. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட AWS அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கிறேன். மும்பை ரீஜியனில் இருக்கிறேன். நான் இப்போ என்னோட விபிசி சர்வீஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பை டிஃபால்ட்டாக எனக்கு வந்து டிஃபால்ட் விபிசி இருக்குது. ஓகே, நான் இப்போ அதை யூஸ் பண்ணலை. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு கிரியேட் விபிசி 2 டிஃப்ரெண்ட் விபிசிஸ். ஓகே, ஸோ இதில் நான் ஏற்கனவே இந்த ஐபி ரேஞ்சஸ்லாம் நான் வச்சுருக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் தீஸ் 2. ஓகே, லெட் மீ ஓப்பன் த நோட்பேட் ஃபார் clear understanding. Okay, so VPC1, VPC2. Okay, so for VPC1 I'm going to use
this IP range 10.1.00/16 and இந்த VPC2 க்கு பாத்தீங்கன்னா I'm going to use okay, we will use 10.21.0.0 this IP range. Okay. Oh, and we will create one subnet, public subnet. Okay. Okay, and here also we will create this okay. Now inside this we will try to create the EC2 servers. Okay, first we will create the VPC server, VPC. Okay, so this is, we can give demo VPC 1, VPC 1. Okay, and the CIDR range, this is the CIDR range. Okay, create VPC. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து VPC1 டெமோ VPC1 வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த VPCக்கு நம்ம வந்து சப்நெட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ we will create the subnet. Okay, so this is for demo VPC1 and the subnet range I am going to create this one. Okay, availability zone we will choose 1A. Okay, oh this is VPC. Okay, yeah. Okay, instead of subnet name I pasted the subnet range. Okay, we'll do one thing. So this is a public subnet. Okay, demo VPC public subnet, demo VPC1 public subnet. Okay, okay, cool. So now என்னெல்லாம் கிரியேட் பண்ணணும் நம்ம அப்படின்னா, ஸோ இந்த VPCக்கு we need to create internet gateway, route table. Okay, so we will create one by one. So first we will create the internet gateway, and so this is for VPC1 internet gateway, create, action and attach. Okay, demo VPC1. Now we will create a route table. So create route table VPC1 public route table. Okay, and this is for demo VPC. Done. Okay, இப்போ வந்து என்ன பண்ணணும், subnet association. Okay, so இந்த VPC வந்து இந்த subnet வந்து இந்த route table ஓட attach பண்ணணும். Okay, so edit subnet association. Okay, done. Okay, and here in the routes we need to add 0.0 through the internet gateway. Where is the internet gateway? Yes, that we need to update. That's all. இது எல்லாமே நான் டீட்டெயில்டா இதுக்கு முந்தின வீடியோக்கள்ல நான் டீட்டெயில்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்து நல்ல ஒரு விபிசினா என்ன, எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்க நம்புறேன். ஸோ தட் ஐ எம் மூவிங் ஃபாஸ்ட் இன் தீஸ் ஏரியாஸ். ஓகே ஓகே, ஸோ வி கிரியேட்டட் அ விபிசி சப்நெட், இன்டர்நெட் கேட்வே, ரவுட் டேபிள் அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் எல்லாம் பண்ணிட்டோம். Now the pending part is security group. Okay, and in short I write as SG. Okay, so security group is pending that we will create during the EC2 instance creation. Okay, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா the VPC1 இது வந்து நமக்கு ரெடி.
Okay, next we will create VPC2. Okay, இதில் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா VPC 1 இருக்கும். Okay, இப்போ பார்த்தீங்கன்னா we will go to your VPC. Okay, we will create one more VPC. Okay, so demo VPC 2. Okay, so the side range is இங்க வந்து 10.1, இங்க வந்து 10.21. Okay, create VPC. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா we have 3. ஓகே, அதில் வந்து டிஃபால்ட் ஒன்று, அதை இக்னோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா டெமோ விபிசி 1, டெமோ விபிசி 2 அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ நேமிங் ஐ வாண்ட் அசைன் சேம் லைக் தட். ஓகே ஓகே, ஸோ நம்ம வந்து டெமோ விபிசி 1 அண்ட் 2 நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ சேம் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் சப்நெட் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கிரியேட் a subnet. This is for VPC2. Okay, and the subnet range. Okay, and VPC2 public subnet. Okay, availability zone 1A. Okay, create a subnet. Okay, இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், demo VPC. Okay, okay, next வந்து என்ன பண்றோம், internet gateway. Okay, so create a internet gateway. So இங்க வந்து என்ன internet gateway naming VPC1 internet gateway. Same like that we will assign a name here. So VPC2 internet gateway, create, and we will attach to VPC2. Okay, yeah. Now route table. So we will create the route table. Okay, VPC2 route table. Okay, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண இந்த சப்நெட் இருக்குல்ல, இந்த சப்நெட்டை இந்த ரவுட் டேபிளில் அட்டாச் பண்ணணும். ஓகே, சேவ், and same like in routes we need to add. Okay, 0.0.0 internet gateway VPC2 internet gateway. Okay, now all are good. Now the security group only pending. Okay, security group இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். Okay, இந்த security கண்டரில் security group இருக்குது. So we will create this is VPC1 security group. Okay, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா VPC1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னா ஆல் TCP. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 00. We'll do one thing, just for a testing purpose we will add all traffic. Okay, oh, create a security group. Okay, same like we will create one more security group for VPC2. Okay, this is for VPC2. Okay, and inbound rule we will allow all traffic. This is for just testing purpose, but in real company environment we will allow only the required ports only. Okay, so அது வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டாக செக்யூராக நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். This is just for a practice purpose, so I am allowing all ports. Okay, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 செக்யூரிட்டி குரூப்பும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, now all are ready. Okay, so we are good to go. Okay, now what we will do, we are going to launch one EC2 server. So we have a internet gateway, we have a route table. Okay, and we are going to create EC2. Okay, so now we will have a EC2 in a VPC1 as well as
VPC2. Okay. Okay. Now we'll go to EC2 dashboard. So in Mumbai region, okay. இப்போ இது பார்த்தீங்கன்னா VPC1 EC2. Okay, VPC1 launch பண்ணக்கூடிய EC2 server. Okay, I'm just giving name like that. Okay, and here the naming, the image I'm choosing the Amazon Linux default instance type and the key pair. இப்போ நெட்வொர்க் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து VPC1. ஓகே, ஸோ VPC1ல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்நெட். இதில் வந்து ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி எனபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம், VPC1 செக்யூரிட்டி குரூப். அதை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ எம் லான்ச்சிங். ஓகே, ஓகே. We will launch one more server, that is VPC2 EC2 server. Okay, VPC2 ல இருந்து server same like. Okay, network setting we will choose VPC2 and இதில் பார்த்தீங்கன்னா subnet public IP enable, choose the existing security group. Okay, just launch. இப்போ பார்த்தீங்கன்னா we will have a 2 EC2 server. Okay, ஸோ இந்த ரெண்டு ஒன்று வந்து VPC1ல் உள்ளது. இதுக்குள்ள IP பார்த்தீங்கன்னா it has 43. ஓகே, ஸோ இதுக்கு வந்து will have okay, ஸோ இதுக்கு வந்து EC2க்குள்ள இது வந்து பப்ளிக் ஐபி. ஓகே, அண்ட் இதுக்குள்ள பப்ளிக் ஐபி பார்த்தீங்கன்னா this one, அண்ட் VPC1க்குள்ள ப்ரைவேட் ஐபின்னு பார்த்தீங்கன்னா 10.1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அண்ட் VPC2க்குள்ள ப்ரைவேட் ஐபி பார்த்தீங்கன்னா 10.21ல இருக்கு. ஓகே, now we will try to connect. Okay, so here I have the PEM file. Okay, so let me open the git bash. Okay, ஸோ என்னோட பெம் ஃபைல் இருக்கிற லொக்கேஷனுக்கு நான் வந்திருக்கேன். ஓகே, யா, okay, what I am doing, I split the screen into two. So இந்த ரெட் கலரில் இதில் ஹைலைட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா VPC1. ஓகே, ரீநேம் VPC1. ஓகே, அண்ட் இங்கே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்குது, இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா VPC2. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், ரெண்டு சர்வர்லையும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிஃபோர் தட், ஸோ chmod 400. ஸோ என்னோட பெம் ஃபைலுக்குள்ள பர்மிஷன்ஸ் ஐ வில் சேஞ்ச். ஓகே, லினக்ஸ் மும்பை.
ஓகே, let it be. ஓகே, இப்போ நான் என்னோட சர்வரில் நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டில் போயிட்டு எஸ்எஸ்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கமெண்ட். ஓகே, இந்த கமெண்ட் வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இதில் VPC1. ஓகே, ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட VPC1க்குள்ள சர்வர் 10.1.1.45 இந்த சர்வரில் நான் கனெக்ட் ஆகிட்டேன். ஓகே, same like now I will try to connect with my VPC2 server. Okay, yes. Okay, இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க என்னோட VPC2 ஓட சர்வர் 10.21.150.91. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், we will try to ping. Okay, so we will try to ping this so private IP. Okay, ஸோ பாருங்க எனக்கு பிங் வந்து ஒர்க் ஆகாது. சேம் லைக் VPC1ஓட ப்ரைவேட் ஐபியை நான் வந்து VPC2லேருந்து நான் பிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பிங் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா VPC1 அண்ட் VPC2 இது ரெண்டும் ஐசோலேட்டட். ஓகே, ஒரு VPCயில் இருக்கிற ரிசோர்ஸஸ் இன்னொரு VPCயில் இருக்கிற ரிசோர்ஸஸை கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே, okay, assume this diagram. So VPCA, VPCB இந்த ரெண்டு இப்போ இருக்குது. இந்த ரெண்டு இப்போ பை டிஃபால்ட்டாக ஐசோலேட்டட் நெட்ஒர்க்கில் இருக்குது. ஸோ ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ நவ் ஐ வாண்ட் டு மேக் these two VPC resources that should communicate with each other. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், VPC peering enable பண்ணணும். ஸோ let's see. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த VPC டேஷ்போர்டில் வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VPC peering அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ there is a peering connections. ஓகே, இப்போ இதில் create peering connection. ஓகே, ஸோ the naming how I can to assign. ஸோ VPC1 to VPC2 peering. ஓகே, ஸோ VPC1லேருந்து VPC2க்கு நம்ம வந்து கனெக்ட் பியரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி VPCக்குள்ள அந்த பியரிங்குள்ளே நேம் கொடுத்துருக்கேன். ரிக்வெஸ்டர் யார் அப்படின்னா VPC1. அதாவது இதில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று ரிக்வெஸ்டர் இன்னொன்று அக்செப்டர். ஓகேவா, ஒருத்தர் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், இன்னொருத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா VPC1 இவர் தான் வந்து யாருன்னா ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, ஓகே, இப்போ VPC2 வந்து என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ VPC1க்குள்ள சைடர் ரேஞ்ச் என்னது 1.0.0. ஓகே, ஸோ இப்போ இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் VPC peering வந்து we can implement between the same account or another account or same region or another region. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது சேம் அக்கௌண்ட்டில் அண்ட் த சேம் ரீஜன், மும்பை ரீஜனில் தான். ஓகே, அனதர் ரீஜனில் இல்லை. ஓகே, அக்செப்டர், இப்போ அக்செப்டர் யார், VPC2. ஓகே, VPC2க்குள்ள ஐபி ரேஞ்ச் என்னது 10.21. ஸோ இந்த டைமில் தான் இட் வில் வேலிடேட் இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ரெண்டும் சேம் ஐபியாக இருக்கா டிஃப்ரெண்ட் ஐபியாக இருக்கா. சேம் ஐபியாக இருந்தால் நம்ம வந்து பியரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ now it both are different IP address. So now it is eligible to configure the peering connection. So now we will create peering connection. Okay, so a peering connection VPC1 to VPC peering has been requested. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும், பெண்டிங் அக்செப்டன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ மீன்ஸ் இந்த VPC1 வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ VPC2 வந்து அக்செப்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ரெண்டுமே சேம் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இதிலே பார்த்தீங்கன்னா
அக்செப்ட் ஆப்ஷன் இங்கே இருக்கும். சேம் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால, சேம் ரீஜியன் அப்படிங்கிறதுனால. ஒருவேளை டிஃப்ரெண்ட் ரீஜியனா நம்ம அந்த ரீஜியனில் போயிட்டு விபிசியில் போய் பியரிங் கனெக்ஷனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த அக்செப்ட் ரிக்வெஸ்ட் இருக்கும். இப்போ சேம் ரீஜியனில் சேம் அக்கௌண்ட்னால இதுலேயே நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. லெட்ஸ் அக்செப்ட் ரிக்வெஸ்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பியரிங் கனெக்ஷன் ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பியரிங் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த ரவுட் டேபிள் இருக்குல்ல, இதில் போயிட்டு நம்ம வந்து இந்த ரவுட் டேபிளில் போயிட்டு டெஸ்டினேஷனோட ஐபி வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே, இதில் போயிட்டு டெஸ்டினேஷனோட ஐபி நம்ம அட்டாச் பண்ணணும். அண்ட் இதில் போயிட்டு இந்த சோர்ஸோட ஐபி இதை வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டுட். சோர்ஸில் வந்து டெஸ்டினேஷன் ஐபியும் டெஸ்டினேஷனில் சோர்ஸோட ஐபியும் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, வில் டூ தட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் விபிசி 1ல் இருக்கேன். இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விபிசி 2ல் இருக்கேன். இப்போ விபிசி 1 ரவுட் டேபிளுக்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ரவுட் டேபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ் இப்படி இருக்குது. இதில் போயிட்டு எடிட் போயிட்டு ஆட் ரவுட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து விபிசி 1ல் இருக்கிறோம். ஓகேவா, ஸோ விபிசி 1க்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஐபி கொடுக்கணும், டெஸ்டினேஷன் ஐபி. ஸோ அந்த ஐபியை சோர்ஸாக கொடுத்து ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியரிங் கனெக்ஷன். ஸோ எந்த பியரிங், ஸோ திஸ் இஸ் த பியரிங் கனெக்ஷன். சேவ். ஓகே, அண்ட் அதே மாதிரி இது வந்து அக்செப்டர், அதாவது டெஸ்டினேஷனில் போயிட்டு ரவுட் டேபிளில் போயிட்டு ஸோ திஸ் இஸ் அவர் ரவுட் டேபிள். இதில் எடிட் ரவுட்டில் போயிட்டு இது வந்து நம்மளோட சோர்ஸ் ஐபியை இதில் வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து பியரிங் கனெக்ஷன். ஸோ பியரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண பியரிங், சேவ் சேஞ்சஸ், தட்ஸ் ஆல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பியரிங் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கும். ஐ ஹோப் நவ் த கனெக்டிவிட்டி ஷுட் ஸ்டார்ட். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பியரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே 2 இன்ஸ்டன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு பாருங்க. So we can get the response, we can see the response. So from one instance that can communicate with other instance. Before that ping command நம்மளுக்கு ஒர்க் ஆகலை, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல. பட் now we can see the response live. Okay, so this is how the VPC peering that will work. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த பியரிங், இந்த காம்போனன்ட் யூ கேன் கிரியேட், யூ கேன் ஃபாலோ த எக்ஸாக்ட் சேம் ஸ்டெப்ஸ். ஓகே, நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் சேம் ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சேம் ரேஞ்சில் கூட நீங்கள் ஐபி இந்த விபிசி கிரியேட் பண்ணுங்கள். 2 விபிசி, சப்நெட், இன்டர்நெட் கேட்வே, ரவுட் டேபிள், செக்யூரிட்டி குரூப், EC2 சர்வர் எல்லாம் 1 by 1 கிரியேட் பண்ணிவிட்டு யூ கேன் டூ த ப்ராக்டிஸ். And once you complete, same like that, the reverse order. Okay, so peering la ponga. Okay, delete peering connection. So idhula vandu pathina delete route table entries. நம்ம வந்து route table entry இது பண்ணோம்ல, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா delete ஆயிடும் இந்த peering connection delete ஆகும்போது. ஓகே, இப்போ இது deleted ஆயிடுச்சு. இப்போ பேக் டு திஸ் டெர்மினல் பாருங்க, உங்களுக்கு அகைன் பிங் பண்ணால் உங்களுக்கு வந்து பிங் ஒர்க் ஆகாது. ஓகே, எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு பிங் ஒர்க் ஆச்சு. இப்போ பாருங்க அகைன் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ 100% பேக்கெட் லாஸ். ஓகே ஓகே, இப்போ வந்து பியரிங் வந்து delete பண்ணிட்டோம். ஸோ we can go and check the route table. ஸோ route table வந்து பார்த்தீங்கன்னா ஸோ routes, பாருங்க அந்த பியரிங் கனெக்ஷன் delete ஆகும்போதே நம்ம கிரியேட் பண்ண அந்த பியரிங் கனெக்ஷனுக்குள்ள ரவுட் என்ட்ரியும் ஆட்டோமேட்டிக்காக delete ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நவ் we will terminate the EC2 server. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த உடனே இந்த EC2 சர்வர்லாம் ப்ராப்பராக டெர்மினேட் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அன்னெசரியாக உங்களுக்கு பில்லிங் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேரும். ஸோ
whenever you practice any services, so once you complete the practice, please delete all the resources. Okay, so இப்போ நம்ம EC2 delete பண்ணிட்டோம். Okay, okay, terminated. இப்போ என்ன பண்ணலாம், நீங்க போயிட்டு கிரியேட் பண்ண இந்த ரெண்டு VPC என்ன பண்ணிடலாம். So you can delete one by one. Okay, delete VPC. Yes, delete. Same like demo VPC2. That's all. So again you can repeat the practical. Okay, so இப்போ இது வந்து என்னோட default VPC, நம்ம AWSல அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குற VPC அது மட்டும் தான் இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த VPC பியரிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஓவரால் ஒரு VPC பியரிங்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன், ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன், உங்களுக்கு CLIல யூ கேன் see the result. ஓகே, தட்ஸ் ஆல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் என்னோட சேனலை ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்கமிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணக்கூடிய இன்னும் மோர் AWS tutorials, லினக்ஸ் tutorials, DevOps ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் in the upcoming days we are going to start the Linux AWS DevOps batches as well. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா you can join the batch. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யூ கேன் கான்டாக்ட். ஓகே, தேங்க்யூ ஆல். ஐ வில் மீட் யூ ஆல் அகெயின் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.